ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சூப்பரான ஒரு பாரம்பரிய ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக செஞ்சு தந்த உணவை நம்ம அடியோடு மறந்துட்டோம். அதை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இட்லி அரிசி 1 டம்ளர், கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிரை நல்லா ஊற வச்சுருந்தேன். அது நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப குழன்னு வேகாமல் நசுங்கிற மாதிரி மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது ஒரு பக்கம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், வெந்திருக்குல்ல, அது எப்படி நல்லா தனித்தனியாக உழுதுன்னு இந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்காமல் அப்படியே பல்ஸில் வச்சு ஓட்டி நிறுத்தி ஓட்டு இந்த மாதிரி வரும். நமக்கு குறைன்னு நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நம்ம ஸ்வீட்டுக்காக வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 3 ஏலக்காயை நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா கை சூட்டுக்கு வெல்லம் கரைஞ்சிட்டு ரொம்ப தண்ணி மாதிரி போகிடும். அதனால் மிருதுவாக பிசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் செய்ய ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ஆட்டி வச்ச மாவை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் சுயம் செய்வோம்ல, அதே போல் நம்ம எடுத்து வச்ச ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துட்டு மேலே மாவை ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துட்டு ஆயிலில் பொரித்து எடுத்துக்க போகிறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம சுயம் செய்கிறது போல தான். இது ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிப்பிங்க. பச்சைப்பயிரும் சரி, அரிசி மாவு பலகாரமும் சரி, ரொம்பவே நமக்கு சத்து மிகுந்ததாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து அந்த காலத்தில் ஒரு சிறந்த ஸ்வீட்டை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதை நம்ம காலப்போக்கிலேயே மறந்துட்டோம். இன்னமும் சில கிராமங்களில் இந்த ஸ்வீட் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்வீட்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.